ஹalleluya, praise the Lord. ஆண்டவர் நம்ம புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க செய்திருக்கிறார். இந்த 4 மாதங்கள் ஆண்டவர் நம்மளோட கிருபையாய் வழிநடத்தி இந்த நாளை காணும்படியாய் கிருபை செய்திருக்கிறார். இப்பொழுதுமாய் நம்ம ஆண்டவர் நாம் துதித்து பாடி நம்ம ஆராதிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நம் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, ஆண்டவரே, இந்த கிருபை நிறைந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஆண்டவரே கத்தாவே, இந்த 5வது மாதத்துக்குள்ளாய் எங்கள் பிரவேசிக்க செய்திருக்கிறீரப்பா. இந்த 4 மாதங்களும் அப்பா நீர் கிருபையாய் நீர் வழிநடத்தி வந்தீராஜா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கு வேண்டி நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை நீர் கொடுத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே கத்தாவே, உம்முடைய பிரசன்னத்தினால் அப்பா ஆண்டவரே எங்களை நீர் மூடுவீராக ராஜா. இப்பொழுதுமாய் உம்மை துதித்து பாடி நாங்கள் ஆராதிக்க இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் அப்பா ஆண்டவரே எங்களை இடைக்கட்டட்டும். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் அவர்களை மூடி மறைத்துக் கொள்வீராக ராஜா. ஆண்டவரே, மீதியான வேலையை உம்முடைய கரத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற வார்த்தையின் மூலமாய் இன்றைக்கு எங்களோடு நீர் பேசுவீராக. துதி கன மகிமை நாங்கள் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த வேளையிலும் இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் துதிப்போம், ஆராதிப்போம். ஹalleluya ஜீசஸ். இந்த நாளிலே கண்ணின் மணியை போல தேவன் நம்மை காத்திருக்கிறார். ஹalleluya ஜீசஸ். கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிமையே சுவையே தினமே துதித்திடுவோம். மகிமையே சுவையே தினமே துதித்திடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னனே சுதேவனே, பாதுகாத்தார் துணை நின்றார் நன்றியோடு பாடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னனே சுதேவனே, பாதுகாத்தார் துணை நின்றார் நன்றியோடு பாடுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிமையே சுவையே தினமே துதித்திடுவோம். மகிமையே சுவையே தினமே துதித்திடுவோம். ஆவியாத்மா உடல் யாவும் பரிசுத்தம் காத்துமே, பரன்பாதம் போற்றி வாழ்த்தி எந்த நாளும் பணிகுவோம். ஆவியாத்மா உடல் யாவும் பரிசுத்தம் காத்துமே, பரன்பாதம் போற்றி வாழ்த்தி எந்த நாளும் பணிகுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிமையே சுவையே தினமே துதித்திடுவோம். மகிமையே சுவையே தினமே துதித்திடுவோம். தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா, தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா, ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரவுவாய் என்றீரே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே.
கைவிடவே மாட்டீ. ஆமென். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீரே. பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா. ஏற்பதே இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஹalleluya. Hallelujah. கர்த்தருக்கே மகிமை. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹalleluya. அவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எல்லா வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். வாக்கு தத்தம் செய்த தேவன் அவர் உண்மை உள்ளவர் என்று வசனத்திலே வாசிக்கிறார். ஹalleluya. அவர் நம்மை தேற்றும் வாக்கு தத்தத்தை தந்து நம்மை தேற்றுகிற தேவன். ஹalleluya. தாயை போல தேற்றுகிறார். வசனத்தை தந்து தேற்றுவார், பிரசன்னத்தை தந்து தேற்றுவார், வாக்கு தத்தத்தை தந்து தேற்றுவார். ஹalleluya. ஜீசஸ். இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஹalleluya. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசுயா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசுயா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே, இயேசுயா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே, இயேசுயா, நீ போதும் என் வாழ்விலே. Hallelujah. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Let the holy name of God be glorified. இந்த காலவேளை தேவன் நம்மோடு பேசும்படியாக யோபு 23 அதிகாரம் 14 வசனத்தை முதல் பகுதி நாங்கள் வாசிக்கிறோம். Let's turn our Bibles to Job chapter 23 verses 14, the first part of the verse. யோபு 23:14 வசனம். And Job chapter 23 verses 14. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார்.
for he performs what is appointed for me. நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக. Let's close our eyes and look upon the Lord in prayer. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Our Holy Father, we thank you, Lord, for this blessed time in the name of Jesus. கர்த்தர் இந்த வார்த்தை மூலமா எங்களோடு நீர் பேசுவீராக. Lord, speak to us through this இந்த word. 4 மாதம் கடந்து இந்த 5வது மாதத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்தபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். And we are just thanking you as you have led us in the last 4 months and you have brought us into the 5th month. யாரெல்லாம் இதை பார்க்கிறார்களோடு நீர் பேசுவீராக. And whoever is seeing us, Lord, speak to them. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. Amen. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Let the holy name of God be glorified. இங்க யோபு சொல்றார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். And Job says in this verse, for he performs what is appointed for me. யோபு கஷ்டமான ஒரு பாதை வழியாக அவன் கடந்து சென்றான். And Job, he just went through a difficult path in his life. பலவிதமான சோதனையின் வழியாக அவன் கடந்து சென்றான். And he just went through the ways of temptations in his அதன் life. மத்தியிலே சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். And we just read the word, among the midst of the temptations, he is speaking எனக்கு this. குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். And he just says, the Lord God will perform what he has appointed for me. தேவன் யோபை குறித்து சில சித்தத்தை வைத்திருக்கிறார். And the Lord God, he has kept a will about Job. ஒருவேளை யோபு அதை அறிந்திருக்கிறபடினாலே அவன் சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். And as Job knew about this, he is saying, the Lord God will perform what he has appointed for me. தேவனிடத்தில் ஒரு வெளிப்பாட்டை அவன் பெற்றிருக்கலாம். So Job, he would have received the revelation from the Lord. தேவன் எனக்கு குறித்திருக்கிறார், சில திட்டத்தை குறித்திருக்கிறார், அவருடைய சித்தம் தான் என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லுகிறான். And he is just saying, the Lord God has appointed many plans and will about my life, and he is going to do it. பார்த்துக்கொண்ட அருமையான சகோதரனே சகோதரியே, And my dear beloved brothers and sisters who are watching us, உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றுவார். and the Lord God will fulfill the will in your life what he has appointed for you. உங்களை குறித்து அவர் நோக்கத்தை வைத்திருக்கிறார், அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவார். And the Lord God will fulfill the purpose which he has appointed for you. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். And surely the Lord God will fulfill that. ஹல்லேலூயா. Hallelujah. நாம் விசுவாசிக்க வேண்டும். And we just need to believe in it. இந்த வார்த்தையை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். And we just need to confess this word. ஒருவேளை கஷ்டத்தின் பாதையில் நீ கடந்து செல்லலாம். And maybe you might be going through a difficult path in your life. பல விதமான போராட்டத்தின் மத்தியிலே நீங்கள் கடந்து செல்லலாம். And maybe you might be going through struggles in your life. ஆனா அந்த மத்தியிலே நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், எனக்கு தேவன் குறித்து வைத்திருக்கிற நிறைவேறும். And among the midst of all these situations, you just need to say, the Lord God will perform what he has appointed for me. விசுவாச அறிக்கை செய்யுங்கள். And you just need to say the confession of faith. உங்கள் சோதனை மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். And during the times of struggles and temptations in your life, you just need to confess it, saying, the Lord God will perform what he has appointed for me. அநேக வாழ்க்கையிலே தேவன் குறித்து வைத்திருக்கிற காரியம் நிறைவேறவில்லை. And in many people's life, the things which the Lord God has kept for them is not fulfilled. ஏன்னு சொன்னால் அவர்கள் முழுமையா தேவனுடைய கரத்திலே இல்லை. And if you just see the reason why, because they are not in the hands of the Lord fully. அவர் வழியை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. And they never committed the ways to the ஏன் Lord. சிலர் வாழ்க்கையில நிறைவேறுகிறது, ஏன் சிலர் வாழ்க்கை நிறைவேறவில்லை? And why in many people's life it is not fulfilled, and in some people's life it is fulfilled. ஏன்னு சொன்னால் தேவனுடைய கரத்திலே அவர்கள் இல்லாத நிமித்தமாக தேவன் அவர் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியவில்லை. And if you just see the reason why, as they are not in the hands of the Lord, it is not being fulfilled. குயவன் கையிலே களிமண் இருக்கிறது, ஆனால் அவன் மனதின் நியமித்தபடியே அந்த களிமண்ணை ஒரு அழகான ஒரு பாத்திரமாய் அவன் உருவாக்குகிறான். And a potter, he is just having a clay in his hand, and according to the thoughts which he has in his mind, he is molding that clay into a beautiful vessel. சகோதரனே சகோதரி, தேவனுடைய கரத்திலே நாம் இருப்போம் என்று சொன்னால், And my dear beloved brothers and sisters, if we are in the hands of the Lord, தேவனுடைய சித்தத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், and if we just commit
commit ourselves fully to the will of God. தேவன் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடத்தட்டும் என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், And if we just commit ourselves in the hand of the Lord as He leads us, நிச்சயம் உங்களை குறித்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவார். and surely He will just fulfill the purpose which He has appointed for you. ஹalleluya. Hallelujah. ஒருவேளை உங்களுக்கு பாதை தெரியாத இருக்கலாம். And maybe you wouldn't know the path, என்னை சுற்றி இருள் இருக்கிறது, and you might say, oh, I am surrounded by என்னாலே darkness, வழி பார்க்க முடியவில்லை. and you might say, oh, I am not able to see the ஆனா way. யோபு என்ன சொல்கிறான்? But what does Job say? 10ஆம் வசனத்தை வாசித்தால், And when you just read in verse 10, யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தால், and when you just read in Job 23 verses 10, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். he says, but He knows the way that I அவர் take. சொல்கிறார், நான் போகிற வழியை அவர் அறிவார். And he just says, the Lord God knows very well the way which I take. அவனுக்கு தெரியவில்லை, And he never knew, ஆனா தேவன் அறிவார். but the Lord God knows it. நமக்கு தெரியுதோ இல்லையோ தேவனுக்கு தெரியும். And whether we might know or not, but the Lord God will know அவர்தான் it. வழியை உண்டாக்குகிறவர், Because He is the one who is creating the way. அவர்தான் அந்த வழியில் நடத்துகிறவர். And He is the one who is leading us in that way. ஹalleluya. Hallelujah. இஸ்ரவேலை வழி நடத்தினார் அல்லவா? And the Lord God who led the Israelites. வனாந்திரத்தில் வழி நடத்தினார் அல்லவா? And He is the Lord who led them in the அவரே wilderness. வழியா இருந்து நடத்தினார் அல்லவா? And He was the way and He led them. ஹalleluya. Hallelujah. நிச்சயம் உங்களை நடத்துவார். And surely He will lead நாம் you. தேவனுடைய கரத்திலே இருக்கிறோம். And we are just in the hands of the தேவனுடைய Lord. கரத்திலே ஒப்பு கொடுப்போம். And let us commit ourselves in the hands of the Lord. ஹalleluya. Hallelujah. யோசேப்பு வாழ்க்கையை நாம் பார்ப்போம்னு சொன்னால், And when we just see the life of Joseph, யோசேப்புக்கு கர்த்தர் சொப்பனம் மூலமா அவருடைய வாழ்க்கை குறித்து வெளிப்படுத்துகிறார். and the Lord God is just revealing about his life in a dream to உன் Joseph. வாழ்க்கையை இப்படிதான் நான் உயர்த்த போகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். And the Lord God is saying to him, I'm just going to exalt you like this in your ஆனா life. யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கு மாறாக தான் அவன் வாழ்க்கை யோசேப்பின் வாழ்க்கையில நடந்தது. But when you just see in the life of Joseph, all the things that happened in his life was opposite to his சொந்த dream. சகோதரர் அவனை வெறுத்தார்கள். And his own brothers, they hated him. பொறாமையினாலே அவனை குழியில தூக்கி போட்டார்கள். And because of jealousy, they threw him in a pit. இஸ்மவேல் இடத்திலே விற்றார்கள். And they just sold him to his mate. எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். And he was just brought to the land of சிறையில் Egypt. அடைக்கப்பட்டான். And he just ended up in prison. பலவிதமான சோதனை வழியா அவன் கடந்து சென்றான். And he just went through many struggles like this in his life. கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்கு எதிரடையாய் தான் நடந்தது. And all the things that happened in his life was opposite to what the Lord God has said him. ஆனாலும் அவன் கர்த்தருக்கு அவன் காத்திருந்தான். But when you just see, he just waited upon the Lord. ஹalleluya. Hallelujah. இதுதான் கர்த்தர் நம்மிடத்துல பேசுகிறார். And this is what the Lord God is speaking to கர்த்தர் us. உனக்கு குறித்ததை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீ தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். And you just need to wait upon the Lord if the Lord God needs to fulfill what he needs, what he has appointed for இந்த you. மாதத்தை இன்னும் அதிகமாய் நாம் காத்திருக்க வேண்டும். And we just need to wait upon the Lord more this month. கர்த்தர் என் வாக்கு அநேக காரியம் என்னிடத்தில் பேசியிருக்கிறார். And many say the Lord God has spoken to me about many things. ஆனாலும் இன்னும் நிறைவேறவில்லையே. And they just say still it is not fulfilled in my ஆனால் நீங்கள் life. பொறுமையோடு கர்த்தருக்கு நீங்க காத்திருப்பீங்க என்று சொன்னால் நிச்சயம் கர்த்தர் நிறைவேற்றுவார். And if you just wait patiently upon the Lord, surely he will fulfill it. முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்று சொன்னால், And what is the first thing you need to do? நாம் கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். And we just need to wait patiently upon the Lord. 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். And when you just read in Psalms chapter 40 verses 1, அங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? and what does the psalmist say? நான் பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருந்தேன், அவர் என்னிடத்திலே சாய்ந்து என் ஜெபத்தை கேட்டார், And என் சத்தத்தை கேட்டார். He just says, I waited patiently for the Lord, and he inclined to me and heard my cry. கர்த்தருக்கு நான் பொறுமையோடு நான் காத்திருந்தேன். And he just says, I just waited patiently for the Lord. ஜெபத்திலே நீங்க பொறுமையோடு காத்திருங்கள். And you just need to wait upon the Lord patiently in prayer. நிச்சயம் தேவன் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். And surely the Lord God will fulfill that in your life. யோபு பொறுமையோடு இருந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். And we are just reading in the scriptures, Job, he just waited patiently. யோபை குறித்து சொல்லும் பொழுது, And when James says about Job, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்தால், and when you turn your Bibles to James chapter 5 verses 11, யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. and he just says, have you not heard the perseverance of Job? பொறுமை இருந்துச்சா நிச்சயம் நீ காத்திருப்பாய். And if you just have patience, surely you will just wait. பொறுமையோடு
பொறுமையோடு அவன் காத்திருந்தான். And he just waited patiently upon the Lord. அதோடு நிற்கவில்லை. யாக்கோபு சொல்றார், கர்த்தரின் செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே. And not only that, he just says, you have seen the end intended by the கர்த்தர் Lord. மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். And he just says the Lord is very compassionate and merciful. ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே. And you have seen the end intended by the Lord. யோபுக்கு வந்த சோதனை அவன் பொறுமையோடு காத்திருந்தான். And Job, he just waited patiently among the midst of his அவனுக்கு temptations. பொறுமை இருந்தது. And Job, he had patience in his எனக்கு life. குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். And he just says, the Lord God will perform what he has appointed for me. ஹalleluya. Hallelujah. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. And the scripture we just read, blessed are the people who just wait upon the Lord. நீங்க ஏசாயா 30 அதிகாரத்துக்கு வரும்பொழுது And when you turn your Bibles to Isaiah chapter 30, 18 வசனத்தின் கடைசி பகுதி நீங்க வாசித்தால், and Isaiah chapter 30 verses 18, the later part of the அவருக்கு verse. காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். Blessed are all those who wait for him. ஹalleluya. Hallelujah. யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ, And whoever is waiting upon the கர்த்தரும் Lord, அவர்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பாராம். and the Lord God will wait in order to show mercy on அதே them. வசனத்தை நாம் வாசிக்கிறோம். And we are just reading the same in this verse. உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார், கர்த்தர் நீதியை செய்கிற தேவன். And therefore he will be exalted, that he may have mercy on you, for the Lord is a God of justice. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நீதியை செய்கிற தேவன். Our Lord God is a God who does உங்கள் justice. மேல் மனதுருகி எழுந்திருப்பார். And he will show mercy on you, and he will be exalted. ஹalleluya. Hallelujah. யோபு கர்த்தரை காத்து பொறுமையோடு இருந்தபடினாலே கர்த்தரும் என்ன செய்தார், அவனுக்காக காத்திருந்து அவன் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். And as Job waited patiently for the Lord, and the Lord God was also patient in his life and exalted him. தேவன் என்ன குறித்தாரோ அவன் வாழ்க்கையை நிறைவேற்றினார். And whatever the Lord God has appointed for him in his life, he performed it. கர்த்தரின் செயலின் முடிவு என்ன? ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம். And what is the end intended by the Lord? It was a double-fold கர்த்தர் blessing. உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். And the Lord God wants to bless you. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். And it is a great pleasure for the Lord to bless Israel. ஹalleluya. Hallelujah. இரண்டாவது, அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறும்படி நாம் காத்திருக்க வேண்டும். And secondly, we just need to wait until the Lord's promise should be fulfilled. அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துக்கு வரும்பொழுது, And when you turn your Bibles to Acts the Apostles chapter 1, 5 வசனத்திலே சீஷர்களை பார்த்து இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், and Acts the Apostles chapter 1 verses 5, the Lord looks at the disciples and says, பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். and he just commanded them to wait for the promise of the Father to be fulfilled. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொன்னால் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் காத்திருக்க வேண்டும். And if the Lord's promise need to be fulfilled in your life, you just need to wait patiently. எத்தனை பேர் வாக்குத்தத்தத்தை வைத்து தேவ சமூகத்துக்கு காத்திருக்கிறோம். And how many of us are keeping the promise and we are just waiting upon the Lord? அநேகர் சொல்லுவாங்க, இந்த வாக்குத்தத்தம் மூலம் கர்த்தர் என்னோடு பேசினா, அந்த வாக்குத்தத்தம் மூலம் பேசினா, இந்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது சொல்லுவார்கள். And many people will say, the Lord God has given me this promise and that promise, and still it has not been fulfilled in my life. வாக்குத்தத்தத்துக்காக எவ்வளவு தூரம் நாம் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து நாம் ஜெபம் பண்ணி காத்திருந்தோம். But like how far are we just did we just wait in the presence of the Lord and prayed for the promise? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நாம் காத்திருக்க வேண்டும். And we just need to sit in the presence of the Lord and wait for it. கர்த்தர் யோசேப்புக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தார். And the Lord God, he gave a promise to அந்த Joseph. வசனம் என்னன்னு சொன்னால் உன் வாழ்க்கை உயர்த்தப்படும். And if you just see what was the promise, he just says you will be exalted in your life. சங்கீதம் 105 சங்கீதத்துக்கு 19 வசனத்துக்கு வரும்பொழுது, And when you turn your Bibles to Psalms 105 verses 19, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அந்த வார்த்தை அவருடைய வார்த்தை அவனை புடமிட்டது. and until the time that his word came to pass, the word of the Lord tested him. கர்த்தர் சொன்னதை நிறைவேறும் அளவும், கர்த்தர் என்ன சொன்னாரோ அவன் வாழ்க்கையில் நிறைவேறும் அளவும் இடைப்பட்ட ஒரு காலத்திலே சில போராட்டங்கள் இருந்தது. அவன் காத்திருந்தான். And until the time that his word came to pass, and there was a transition time, but he just
waited for அந்த it. போராட்டத்தின் மத்தியில அவன் காத்திருந்தான். And among the midst of the struggles, he just waited. ஹalleluya. Hallelujah. காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். And blessed are the people who wait upon கர்த்தர் him. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றுவார். And surely the Lord God will fulfill that in கர்த்தர் your என்ன life. சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார். And whatever the Lord God has spoken to you, he will fulfill. இந்த மாதத்தில் அதை நிறைவேற்றுவார். And he will just perform or fulfill that in this month. இல்லைன்னு சொன்னா வரும் நாட்களில் அதை நிறைவேற்றுவார். Or else he will just fulfill in the coming நாம் செய்ய days. வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். And the one thing what we need to do is we just need to wait upon the காத்திருந்து Lord. நாங்க ஜெபம் பண்ணுங்க. And you just need to wait upon the Lord and pray for it. வாக்குத்தத்தத்தை பிடித்து நாம் காத்திருந்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும். And we just need to hold on to the promise, and we just need to sit at his presence and pray. நிச்சயம் தேவன் நிறைவேற்றுவார். And surely the Lord God will fulfill it. அந்த டைம் வரும் கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவார். A certain time will come, and surely the Lord God will exalt டைம் வரும் you. உங்களை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். And a time will come, surely the Lord God will bless you. அந்த நேரம் வரும் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும். A time will come, whatever the Lord God has spoken to you, that will be fulfilled in your life. ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். And you will just see the miracle of the கர்த்தருடைய Lord. கிரியை நீங்கள் பார்ப்பீர்கள். And you will see the works of the கர்த்தருடைய Lord. நடத்துதலை பார்ப்பீர்கள். And you will see the leading of the கர்த்தருடைய Lord. அசைவை நீங்கள் பார்ப்பீர்கள். And you will see the Lord's நான் move. பார்க்க வேண்டும் சொன்னா தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். And if we just need to see all these, we just need to wait upon the அவர் Lord. காத்திருக்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. And the people who just never, who waited upon the Lord, was never put to shame. ஹalleluya. Hallelujah. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். And let's close our eyes and look upon the Lord in இந்த prayer. வசனத்தை சொல்லி சொல்லி அறிக்கை செய்யுங்கள். And you just say this word again and again and confess it. எனக்கு குறித்து இருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். And he will perform what he has appointed for me. கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், இது குறித்து இருக்கிறார், அதெல்லாம் நிறைவேறும் என்று சொல்லுங்கள். And the Lord God has revealed such and such things, and surely that will fulfill in my நிச்சயம் life. கர்த்தர் நிறைவேற்றுவார். And surely he will fulfill it. ஹalleluya. Hallelujah. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிதாவே இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். Our Holy Father, we thank you, Lord, for this கர்த்தர் blessed எங்களோடு time. நீர் பேசின உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for the word which you have spoken to கர்த்தாவுடைய us. சமூகத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாய் காத்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. Lord, help us to wait more in your presence. உமக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீரே. And you have said, blessed are the people who wait upon யாரெல்லாம் you. உமக்கு காத்திருக்கிறார்களோ அவளுக்கு இறங்கும்படி நீ காத்திருக்கிறீரே. And Lord, whoever is waiting upon you, in order to show mercy on them, you are just நீ waiting upon சொன்னதை them. நிறைவேறும்படியாக அவளுக்கு நீர் இறங்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். Lord, we thank you as you are going to show the mercy upon them. ஆண்டவரே நீர் என்னென்ன சொன்னீரோ அதெல்லாம் நிறைவேற்றும்படி நீர் இறங்குகிறீர். Lord, you are just showing the mercy, and you are doing the same what you have said to நீ them. இறங்கி கிரியை செய்கிறீர். And you are just showing the mercy, and you are just நீர் working in their இரக்கமும் lives. மனதுருக்கமும் நீடிய சாந்தமுள்ள தேவன். And you are compassionate, merciful, and you are lowly and gentle in நீ spirit. நீதியை சரி கட்டுகிற தேவன். And you are the righteous Lord. கர்த்தாவின் அற்புதத்தை பார்க்கட்டும். And Lord, let them see your உம்முடைய miracles. கிரியைகளை பார்க்கட்டும். Lord, let them see your உம்முடைய words. வார்த்தை நிறைவேறதை பார்க்கட்டும். Lord, let them see the word being fulfilled in the நீர் life. அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you as you are going to do the same. பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Lord, bless each and everyone who are watching இந்த us. மாதத்தில் உம்முடைய மகிமை பார்க்கட்டும் கர்த்தாவே. Lord, let them see your glory this month. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். And we are just praying in your name. பார்த்துக்கொண்டு சபையார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். And let Lord bless all the church members who are watching மாதம் us. முழுவதுமாய் நீர் ஆண்டவரே கர்த்தர் அற்புதமாய் நடத்துவீராக. Lord, lead them miraculously this தேவையெல்லாம் month. சந்திப்பீராக. Lord, supply all they need. இரத்தத்துக்குள்ளாய் மறைத்துக் கொள்வீராக. Lord, cover them under your blood. நன்மையும் கிருபையும் சூழ்ந்து கொள்ளட்டும். Let the goodness and mercy surround தேவையெல்லாம் them. சந்திப்பீராக. Lord, supply all they need. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.